மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருப்பதை சென்னையில் அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக பெருக்குடன் கொண்டாடினர். பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மக்களின் முதல்வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளருமான செல்வி ஜெயலலிதாவுக்கு பெங்களூரு தனி நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நிறுத்தி வைக்கவும் இவ்வழக்கில் ஜாமீன் வழங்க கோரியும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றம் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் வழங்கியதோடு பெங்களூரு தனி நீதிமன்றத்தின் தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டது. இந்த செய்தி வெளியானதும் சென்னையில் அஇஅதிமுக தலைமைக் கழக முன்பு திரண்ட ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ஆரவாரத்துடன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். என்றென்றும் எங்களின் முதல்வர் அம்மா அவர்கள் மட்டும்தான். தமிழகத்தை காக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரே தலைவி எங்கள் புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். அம்மா அவர்கள் வருகிறார்கள். அம்மா அவருக்கு இந்த தமிழகம் எப்பொழுதும் அம்மாவின் துணையாக இருக்கும். எல்லோரும் அம்மா பக்கம் இருப்போம் இந்த நேரத்தில் சொல்லி அம்மா வாழ்க 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 வாழ்க. என் தாய் தெய்வம் தலை தமிழ்நாட்டுக்கு வரும்போது மழையா கொட்டோடு கொட்டுது. எல்லாமே எங்களுக்கு நன்மைக்கு எங்க அம்மா வந்தது எங்களுக்கு பெரிய விஷயம். இது ஹாப்பி தீபாவளி, நிறந்து மகிழ்ச்சியான தீபாவளி கொண்டாடுவோம். மக்கள் பொங்கும் அம்மாவின் மக்கள் ஆட்சி, நிச்சயமா அம்மா அமருவாங்க. சென்னை போயஸ் கார்டனில் கழக தொண்டர்களும் மகளிர் அணியினரும் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் தொண்டர்கள் நடனமாடியும் ஆரவாரத்துடனும் மக்கள் முதல்வர் விடுவிக்கப்பட்டதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு இந்தியா முழுவதும் இது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கட்சி தொண்டர்கள் அங்கங்கே பட்டாசுகள் வெடித்து இனிப்புகளை வழங்கி பொதுமக்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வந்து நல்ல ஆட்சி கொடுப்பாங்கன்னு இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. 7 கோடி மக்களுடைய பிரார்த்தனையால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 7 கோடி மக்கள் வயிற்றிலே பாலை வார்த்திருக்கின்றது. நீதி வென்றது. தர்மத்தின் வாழ்தனை சூதுகவும் மீண்டும் தர்மம் வெல்லும் என்றதில் இன்று தர்மம் வென்றது. இன்று எங்களுக்கெல்லாம் வருகின்ற தீபாவளி இன்றே வந்துவிட்டதாக இன்று நாங்கள் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி எங்களை மனப்பூர்வமாக கொண்டாடுகின்றனர். இதேபோல் தனியார் மற்றும் அரசு ஊழியர்கள் இனிப்புகள் வழங்கியும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் தெரிவித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நீலாங்கரையில் மீனவர்கள் சங்கத்தின் சார்பில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரிகள் இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகிகள் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மயிலாப்பூரில் அஇஅதிமுகவினர் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் ஜாமீன் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர்.